Hi guys, I am K.Chandru, first year student in AC&RI curriculum. A topic assigned for me is cost of capital. Cost of capital பற்றி ப்ரீஃபாக உள்ளார பார்ப்போம். இப்போ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்கு முக்கியமானது என்னென்னா கேபிட்டல். அந்த கேபிட்டலை மேஜர் கிளாஸிஃபிகேஷன் மூலமாக எப்படி ரைஸ் பண்ணுறோன்னா டெப்ட் அண்ட் ஈக்விட்டியாக ரைஸ் பண்ணுறோம். அந்த டெப்ட்னா அவுட் சைடர்ஸ் ஃபண்டு, ஈக்விட்டினா ஓனர்ஸோட ஃபண்டு. டெப்ட் எந்தெந்த ஃபார்மில் இருக்குன்னா டெபென்ச்சர், லோன்ஸ் அண்ட் பாண்டாக இருக்கும். ஈக்விட்டி எந்தெந்த ஃபார்மில் இருக்குன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸாக இருக்கும். டெப்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். இந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம்ல அதுக்கு பேர் தான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு சொல்லுவோம். டெப்டை ரைஸ் பண்ணுற அப்படின்னா அதுக்கு கொடுக்குற காஸ்ட்டு தான் இன்ட்ரெஸ்ட். அதேமாதிரி ஈக்விட்டி ரைஸ் பண்ணுறோன்னா அது கொடுக்குற ரிட்டர்ன் தான் டிவிடெண்ட். சரிங்களா? இப்போ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னால் என்னென்னா இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு சொல்லுவோம். அது டிஃப்ரெண்ட் எக்கனாமிக்ஸ் டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் மில்டன் ஹச் ஸ்பென்சர் என்ன சொல்கிறாருன்னா, த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் த மினிமம் ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் which a firm requires as a condition for undertaking an investment. அதேமாதிரி எஸ்ரா சோலமன் என்ன சொல்கிறாருன்னா, the cost of capital is the minimum required rate of earnings or the cut-off rate of capital expenditure. அடுத்து எல்டி ஜிட்மன், the rate of return a firm must earn on its investment so the market value of the firm remains unchanged சொல்கிறார். சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுற செலவை தான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் யூஸ்டு ஃபார் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னென்னா கட் ஆஃப் ரேட்ஸ், மினிமம் ரெக்வயர்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஹேர்டில் ரேட், டார்கெட் ரேட், டிஸ்கவுண்ட் ரேட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பார்ப்போம். 4 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் காஸ்ட். Historical costs are the costs which are incurred for the procurement of funds based upon the existing capital structure of the firm. It is a book cost. Future cost is the cost which is related to estimate for the future. Simply it is the cost to be incurred for raising new funds. இப்போ சப்போஸ் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறோம்ல, அது ஆல்ரெடி இன்க்யூர் பண்ண காஸ்ட்டு தான் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் ஃபியூச்சர் காஸ்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஃபியூச்சருக்காக. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் காஸ்ட் அண்டு காம்போசிட் காஸ்ட். ஸ்பெசிஃபிக் காஸ்ட் ரெஃபர்ஸ் டு த காஸ்ட் விச் இஸ் த அசோசியேட்டட் வித் த பர்டிகுலர் சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல். ஒரு ஈச் காம்போனண்ட்டோட பர்டிகுலர் சோர்ஸ் ஆஃப் கேபிட்டலில் ஸ்பெசிஃபிக் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக் காஸ்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. நெக்ஸ்ட் composite cost is the combined cost of different source of capital taken together. combined different source of capitalோட காஸ்ட்டை கம்பைனாக எடுத்துக்கிட்டால் அது காம்போசிட் காஸ்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் காஸ்ட் ஆஃப் டெப்ட், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அண்டு காஸ்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ். நெக்ஸ்ட் ஆவரேஜ் காஸ்ட் அண்டு மார்ஜினல் காஸ்ட். ஆவரேஜ் காஸ்ட் இஸ் த கம்பைன்ட் cost of various source of capital such as equity shares, debenture and preference shares. அதே தான் இதுவும். Marginal cost of capital is the average cost of capital which has to be incurred due to new funds raised by the company for their financial requirement. ஒரு கம்பெனியோட ஃபைனான்சியல் ரெக்குயர்மெண்ட்டுக்கு இன்க்யூட் பண்ணுற நியூ ஃபண்டை ரைஸ் பண்ணுற காஸ்ட்டு தான் மார்ஜினல் காஸ்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் அண்ட் இம்ப்ளிசிட் காஸ்ட். எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்னால் நம்ம அவுட் சைடருக்கு பே பண்ணுற காஸ்ட். இம்ப்ளிசிட்னா இன்ஃப்ளோ ஆஃப் மணி, நம்ம வர்றத ரிட்டனை பே பண்ணுறோம். மீதி இருக்கிற காசுலாம் நம்மளுக்கு. அதேமாரி சேவிங்ஸ் பண்ணுறோம். அதை இம்ப்ளிசிட் காஸ்ட்னு சொல்லுவோம். அப்படியே திரும்பி அதை பிஸ்னஸில் போடுறோம். திரும்பி வரத ரிட்டர்ன் கொடுத்துட்டு திரும்பி அதை யூஸ் பண்ணி பிஸ்னஸில் போகிறோம். இதை இம்ப்ளிசிட் காஸ்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். டோட்டலாக 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் டெப்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ், நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்,
நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ். ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் பார்ப்போம். It may be defined as the return expected by the potential investor of debt securities of the firm. சொல்லப்போனால் ஒரு டிபெஞ்சர் மூலமாக ஒரு ஃபண்டை ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா திருப்பியும் அந்த டிபெஞ்சர் ஹோல்டருக்கு ஒரு காஸ்ட்டு தருவோம். அது பேர் என்னதுன்னா இன்ட்ரெஸ்ட். அதை தான் நம்ம காஸ்ட் ஆஃப் டெப்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து என்னவா ரெப்ரசன்டட் பண்ணுவோன்னா KD. இட் இஸ் கால்குலேட்டட் as பிஃபோர் டேக்ஸ் காஸ்ட். இதோட ஃபார்முலா வந்து என்னென்னா இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை நெட் ப்ரொசீட்ஸ். கால்குலேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ரெடீமபிள் டெப்ட் கேபிட்டல். காஸ்ட் ஆஃப் ரெடீமபிள் டெப்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு மெச்சூரிட்டி பீரியட், அதாவது 5 வருஷத்துலேயோ இல்லை 10 வருஷத்துலேயோ நம்ம டிபெஞ்சர் ஹோல்டருக்கு மணி வாங்கியிருப்போம். அதை வந்து திரும்பி ரீபே பண்ணிட்டா அது பேர் ரெடீமபிள். அதே நம்மளோட பிஸ்னஸில் திரும்பி அவங்களே வச்சுக்கிட்டு அவங்க கூடயே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அது பேர் வந்து இர்ரெடீமபிள். ஓகேங்களா? கால்குலேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ரெடீமபிள் டெப்ட் கேபிட்டலோட ஃபார்முலா என்னென்னா KD ஈக்குவல் டு I ப்ளஸ் MV மைனஸ் NP டிவைடட் பை N டிவைடட் பை MV ப்ளஸ் NP டிவைடட் பை 2. காஸ்ட் ஆஃப் இர்ரெடீமபிள் டெப்ட் கேபிட்டலுக்கு பார்ப்போம். ஃபார்முலா என்னென்னா KD ஈக்குவல் டு I பை NP இன்ட்டு 100. ஓகேங்களா? அடுத்து வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். காஸ்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் டிவிடெண்ட். அதே தான் ஹோல்டருக்கு வந்து நம்ம அங்கே வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம், இங்கே வந்து டிவிடெண்ட் பே பண்ணுவோம். அதுதான் இங்கேயும் சொல்லிருக்காங்க. இது வந்து எப்படின்னா கால்குலேட்டட் ஆஸ் ஆஃப்டர் டேக்ஸ் காஸ்ட். ஜெனரலாக ஒரு கம்பெனியை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்குன்னா டிபெஞ்சர் ஹோல்டர்ஸுக்கு தான். ப்ராஃபிட்டோ லாஸோ கண்டிப்பாக நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்குன்னா ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் கண்டிப்பாக கொடுப்போம். ஏன்னா டிவைடட் பே பண்ணுறோம். ஓகேங்களா? இதோட ஃபார்முலா என்னென்னா KP ஈக்குவல் டு PD டிவைடட் பை NP. PDனா ப்ரெஃபரன்ஸ் டிவைடட், NPனா நெட் ப்ரொசீட்ஸ். இதுக்கும் ரெடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருக்குது, இது இர்ரெடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருக்குது. காஸ்ட் ஆஃப் ரெடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்ஸ் ஃபார்முலா என்னென்னா KP ஈக்குவல் டு PD ப்ரெஃபரன்ஸ் டிவைடட் N ப்ளஸ் MV மார்க்கெட் வேல்யூ மைனஸ் NP நெட் ப்ரொசீட் டிவைடட் பை N ஹோல் டிவைடட் பை MV ப்ளஸ் NP டிவைடட் பை 2 இன்ட்டு 100. காஸ்ட் ஆஃப் இர்ரெடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு ஃபார்முலா என்னென்னா KP ஈக்குவல் டு PD ப்ளஸ் NP இன்ட்டு 100. நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. It is the annual rate of return that an investor expects to earn when investing in shares of a company. It is denoted by KE. ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி, இன்டர்னல் ஆக்டிவிட்டி, ப்ரொசீடிங் எல்லாத்தையும் பார்த்துக்கூடியது யாருன்னா ஒரு கம்பெனியில் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான். இவங்களுக்கும் டிவிடெண்டில் ரைட்ஸ் இருக்குது. வைண்டிங் அப் ஆஃப் கம்பெனி இவங்க தான். கம்பெனியோட ப்ரொசீடிங்கை பார்த்துக்கிறவங்களும் இவங்க தான். ஓகேவா? there is no commitment to pay equity dividend. It is the sole discretion of the board of directors to pay or not pay dividend, or to decide at what rate the dividend be paid to equity shareholders. Calculation of cost of equity share capital. Dividend yield method, earning yield method, dividend yield plus growth method 3 types இருக்குது. Dividend yield methodனா K equal to dividend per share divided by market price per share into 100. Earning methodனா K equal to earning per share divided by market price per share into 100. Dividend yield method plus growth methodனா dividend yield method கூட growth என்ன பண்ண ஆட் பண்ணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் retained earnings. It is referred to that portion of the profit retained by the company for future development, business use and expansion is known as retained earning. The earning to be retained are already after tax. ஒரு பார்ட் ஆஃப் ப்ராஃபிட்டோட பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஸ் பண்ணுற பர்பஸ்க்காக பிஸ்னஸ்குள்ளாரே வச்சுக்கிறேன். அதாவது ஒரு பார்ட் ஆஃப் ப்ராஃபிட்டை பிஸ்னஸை யூஸ் பண்ணி நம்மளோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக பிஸ்னஸ்குள்ளாரே நம்ம அதை வச்சுருந்தா அதுக்கு தான் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ்னு சொல்லுவோம்.
இதுக்கு ஃபார்முலா என்னென்னா KR = KE into 1 plus T 1 - T into 1 - B. இதில் வந்து கேர்னா காஸ்ட் ஆஃப் ரீட்டைன்ட் ஏர்னிங், கேனா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல், டீனா டேக்ஸ் ரேட்டு, பீனா ப்ரோக்கரேஜ். வெயிட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா சம் ஆஃப் ஆல் காஸ்ட் ஆஃப் டெப்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் காஸ்ட் ஆஃப் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் இதெல்லாம் சம் பண்ணால் கிடைக்கிற வேலை தான் வெயிட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னால் சிக்னிஃபிகன்ஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட யூசஸ் பார்ப்போம். ஹெல்ப்ஃபுல் இன் கேபிட்டல் பட்ஜெட்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டெசிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பேசிஸ் ஃபார் அதர் ஃபைனான்சியல் டெசிஷன் லைக்ஸ் டிவிடெண்ட் பாலிசி, ஒர்க்கிங் கேபிட்டல் டெசிஷன் இதுக்கெல்லாம் வந்து பேசிஸாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.